அட பால் இல்லாமல் தயிர் எப்படா செய்வேன்னு நினச்சிருப்பீங்க. என்னடா புது கதையாக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. 2 தேங்காய் இருந்தால் போதும், நீங்களும் தயிர் செஞ்சிடலாம். அது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த வீடியோ சேவ் பண்ணால் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி என்னோட பேஜை ஃபாலோ பண்ணால் எனக்கு நல்லது. வேறு எதுவுமே இல்லை. நம்ம இன்னைக்கு தேங்காயில் இருந்து பால் எடுத்து அதில் தான் தயிர் பண்ண போகிறோம். பசும்பால் தயிரை விட தேங்காய் பால் தயிரை சாப்பிட்டா ஸ்டொமக் அல்சர் சரியாகும். 2 தேங்காய் எடுத்து அதை உடைச்சிட்டு நான் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, தேங்காயிலேருந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு துண்டு துண்டாக உடைச்சி அதுலேருந்து பேத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை தோலெல்லாம் சீவிடுங்க. அப்போ தான் நல்லா பால் வெள்ளையாக வரும், இல்லைன்னா கருப்பாக வரும். அதுக்கப்புறம் தோலெல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணுங்க. அப்போ தான் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது நல்லா அரையும். நல்லா பொடி பொடியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அதுக்கப்புறம் அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. சரி, நம்மளும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடுறோம். அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இருங்க, மிக்ஸி ஜாரு ஹீட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு துண்டு எடுத்துகிட்டு இதை ஊற்றிட்டு நல்லா டைட்டாக பிடிங்க. அப்போ தான் பால் நல்லா வரும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி தான் போட்டு அரைச்சோம், அதனால் நல்லா வரும். இன்னொரு வாட்டிலாம் அரைக்க வேணாம். அதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டோட பால் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதில் 1/2 லெமன் கட் பண்ணிவிட்டு அதில் பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபுல்லாக கலக்கி விட்டுருங்க. கலக்கும் போது லைட்டாக திக்காக ஆகும். அதுக்கப்புறம் மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர் வச்சா போதும். வெளியே வச்சா புளிச்சு போயிடும். 2 ஹவர் கழித்து பாருங்கள், தயிர் ஃப்ரெஷ்ஷான தயிர் கிடைக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இதை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. தேங்காய் இருந்தாலே போதும், நீங்களே ட்ரை பண்ணலாம். இன்னும் புது வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.